கும்பராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. இருந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பருக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு பிரச்சனையும், கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படித்தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும், அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன் வேலையிலே மட்டுமே என்னைக்குமே குறுக்காலா இருக்கிறவங்க தான் நீங்க. நீங்க என்னைக்குமே மத்தவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கும்பராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, நீங்க கடந்த காலகட்டங்கள்ல நிறைய இடத்துல அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்ல கும்பராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் கும்பராசிக்காரங்களை எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம்தான். வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவ தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது. இந்த ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியோட வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மே 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிற குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு கும்பராசிக்காரங்க போக போறீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற நிறைய கும்பராசி முன்னேற்றம் அடைய முடியாம இருக்கீங்க. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் நீங்க அடைய போறீங்க. இந்த ஒரு குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கிட்டு போயிருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போய்க்கிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ அல்லது பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாகவே உங்களை வந்து சேரும். கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்த இடங்கள் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். நீங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில், வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும்.
முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முன்னிருந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அதில் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஏன்னா ஆண்களோட வயது தான் 30, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்லை ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்தாக ஏங்கிய கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது சாமி, 10 வருஷம் ஆகுது சாமி, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. இந்த 2025 முடியவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக இந்த 12 ராசியில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் காதல் தோல்வியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் தான் இருப்பீங்க. ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் அதுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஜாதி வேற இந்த ஜாதி வேற அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவங்களை தடிச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. குடும்பத்தில் காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவியில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வர்றதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது. ஏன்னா நீங்கள் இப்போ போய் ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா ஒரு 100 பேர்த்திட்ட கேட்குறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 99 பேர்ட்ட கண்டிப்பாக கடன்ற பிரச்சனை இருக்கும். ஒரு 5 பேர் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க. என்னால் கடன் கட்டவே முடியல சாமி, வட்டியை மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கும், எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே வரமாட்டேங்குது அப்படிதான் நிறைய நம்பர் சொல்லுவீங்க. இந்த 2025 முடிந்த 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது. என்னடா நம்ம கூடவே இருந்தான், திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது அதிக வன்மத்தை செலுத்த போறாங்க. நீங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்றத நினைக்கிறதுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இவர்களிடமிருந்து தள்ளி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை அழிக்க விரைவில் ஒரு மர்மமான
முக்கியமான நபர் வரப்போகிறார். முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயும் வந்து பண உதவியோ, ஒரு வாக்கோ என எதையும் செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன் அப்படின்னு எந்த ஒரு வாக்குறுதியுமே தயவு செஞ்சு கும்பராசிக்காரங்க யாருக்குமே கொடுக்க வேண்டாம். அது நண்பராக இருக்கட்டும், இல்ல தெரிந்த சொந்தக்காரர்களாக, தெரியாத நபராக இருக்கட்டும். யாருட்டுமே எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்க வேண்டாம். அழிக்க நிறைய நபர்கள் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அது தவறான நபர்களுடைய பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களிடமிருந்து நீங்கி விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.